மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் அனைவருக்குமே இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நேற்று அறிவித்திருந்த மதுரை மாநகரம் மற்றும் திண்டுக்கல் மாநகரம் தண்ணி பெருக்கெடுத்து ஓடக்கூடும் என்று சொல்லியிருந்தோம். அதேபோல் நேற்று திண்டுக்கல் மாநகரத்தில் 6 போல் தண்ணி பெருக்கெடுத்து ஓடியது. அந்த அளவுக்கு கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்று முன்கூட்டியே எச்சரிக்கையும் வழங்கப்பட்டுள்ளது. மற்றும் தென் மாவட்டங்களிலும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, விளாத்திக்குளம் கனமழை மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் காற்று பகுதியிலும் கனமழை பெய்தது. மற்றும் தென்காசி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் கனமழையானது வெளுத்து வாங்கியது. மற்றும் இதற்கு அடுத்தபடியாக வட மாவட்டத்திலும் கிருஷ்ணகிரி, குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்லாம் தண்ணி பெருக்கெடுத்து ஓடியது. இதற்கு அடுத்தபடியாக தருமபுரி போன்ற பல பகுதிகள் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது மாநகர பகுதிகளில் என்பதையும் தெரிவித்துள்ளேன். இதற்கு அடுத்தபடியாக இன்று எப்படி இருக்கும் நமது அடுத்தடுத்த அதாவது அக்டோபர் மாத வானிலை அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருப்போம். குறிப்பாக இந்த அக்டோபர் மாதம் வழக்கத்தை விட மழை அதிகமாக இருக்கும், தொடர் மழையாக அமையக்கூடும் என்று சொல்லியிருந்தோம். அதேபோல் நேற்று தொடர் மழையாக அமைந்துள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி சொல்லப்போனால் இன்னும் மேற்கு மாவட்டங்கள் மட்டும் தொடங்கவில்லை, அதுவும் இன்று தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இன்று மழைப்பொழிவானது சமவெளி பகுதிகளில் அதிக அளவு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் குறிப்பாக இன்று காற்றுப்பகுதி, அதாவது தென் மாவட்ட காற்றுப்பகுதி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், காயல்பட்டினம் மற்றும் உடன்குடி, குலசேகரப்பட்டினம் மற்றும் ஆத்தூர் மற்றும் பழைய கைத்தாறு, சாயல்புரம் மற்றும் ஒட்டப்பிடாரம் மற்றும் எட்டயபுரம், கோவில்பட்டி, கழுகுமலை, பசுவந்தனை, விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும். அவங்களுக்கு மாலை நேரத்தில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். மற்றும் தென்காசி மாவட்டம் குறிப்பாக வாசுதேவநல்லூர் மற்றும் சங்கரன் கோவில் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக ஊத்துமலை, ஆலங்குளம் மற்றும் கடையநல்லூர் மற்றும் சுரண்டை, பாபநாசம் மற்றும் மன்னார்கோவில் மற்றும் அம்பாசமுத்திரம், முக்கூடல் போன்ற பகுதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் காரணமாக அந்த பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். இதன் காரணமாக ஏரிகள் மற்றும் குளங்களுக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி மற்றும் தலையூத்து, சுத்தமல்லி மற்றும் கிருஷ்ணாபுரம் மற்றும் செங்குளம் மற்றும் நாங்குநேரி, வள்ளியூர் மற்றும் கணக்காக்காடு மற்றும் காவல் கிணற்று சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கூடங்குளம், ராதாபுரம், திசையன்புரம் மற்றும் உவரி மற்றும் செட்டிக்குளம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் சற்று பரவலாகவே கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் இதற்கு அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டம், குறிப்பாக விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, பந்தல்குடிக்கு அடுத்தது சாத்தனூர், வெம்பகோட்டை, சிவகாசி மற்றும் கூமாப்பட்டி, ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் கனமழை கொட்டி தீர்க்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கனமழையானது குறிப்பாக அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் கனமழை கொட்டி தீர்க்கும். பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லாம் தண்ணியில் சூழ்ந்து காணப்படும், அந்த அளவுக்கு மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டம் மாநகரத்தில் ஒரு சாரல் மழைக்கு மட்டும் இன்றும் நாளையும் வாய்ப்புள்ளது. மற்றபடி மழையானது கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அன்னூர், சிறுமடை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். குறிப்பாக அதாவது பெரிய நெருக்கம் என்ற சுற்றுவட்டார பகுதியில் ஒதுக்கி இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் அந்த தேக்கம்பட்டி, பெரியநாயக்கன்பாளையம் இந்த சுற்றுவட்டார பகுதியில் மட்டும் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம், பெரம்பலூர் குறிப்பாக குன்னம், பரவாய், எறையூர், லப்பக்குடி, வேப்பந்தட்டை மற்றும் பூலாம்படி, குரும்பலூர், பாடாலூர், சிறுவாச்சூர் போன்ற பகுதிகள் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது கனமழையானது இரவு நேரத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் கனமழையானது இருக்கக்கூடும். இதற்கு அடுத்தபடியாக அரியலூர் மாவட்டத்தில் இரவு நேரங்களில் கனமழையானது இருக்கக்கூடும். அரியூர், கீழப்பழுவூர் மற்றும் திருமானூர், கள்ளங்குறிச்சி மற்றும் ஒட்டாங்கோவில் மற்றும் கிளியமங்கலம், செந்துறை மற்றும் உடையார்பாளையம், ஜெயங்கொண்டம் சுற்றுவட்டார பகுதியில்
இரவு நேரங்களில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துள்ளேன். அரியலூர் மாவட்டத்தில் பரவலாகவே கனமழையானது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதால் இரவு நேரங்களில் பயணம் செல்வர்கள் சற்று குடை மற்றும் முன்னெச்சரிக்கையாக இந்த இடி மின்னலிலிருந்து தற்காத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக சென்னை, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் ஒரு கனமழையானது இருக்கக்கூடும். குறிப்பாக சென்னை மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகளெலாம் கனமழையானது இருக்கக்கூடும். ஒரு சில இடங்களில் மட்டும் மிக கனமழையானது இருக்கக்கூடும். ஓரிரு இடங்களில் மட்டும் தண்ணீர் தேங்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரைப்பாக்கம், மேல்மருவத்தூர், மருதானாகம் மற்றும் வேடந்தாங்கல், கருங்குயில் மற்றும் சிங்கப்பெருமாள் கோவில், மலைமகநகர், காட்டாங்குளத்தூர், கூடுவாஞ்சேரி போன்ற பகுதிகள் மற்றும் கலைக்குன்றம் மற்றும் கல்பாக்கம் சுற்றுவட்டார பகுதியில், செய்யூர் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழையானது பதிவாகக்கூடும் நள்ளிரவு நேரங்களில். மற்றும் காஞ்சிபுரம், பரந்தூர், மதுரமங்கலம் மற்றும் பெருநகர் மற்றும் வந்தவாசி மற்றும் உத்திரமேலூர் மற்றும் ஊத்துக்குளி, வாஜராப்பேட்டை மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். இந்த மழையானது அதிகாலையில் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, திருவலம் மற்றும் திமிரி, தாமரைப்பாக்கம், மதுக்கடை மற்றும் அம்மு மற்றும் வாஜராப்பேட்டை மற்றும் சோளிங்கர் மற்றும் பள்ளிப்பட்டு மற்றும் அரக்கோணம், திருத்தணி சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும். நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் கனமழையானது நீடிக்கக்கூடும். மற்றும் அதிகாலை முடிந்ததும் காலை நேரத்தில் கடலில் மேகங்கள் வந்துவிடும் என்பதால் அதிகாலை, அதாவது குறிப்பாக அதிகாலை வரைக்கும் மழை நீடிக்கும். 6 மணிக்கு மேல் உயர்மட்ட மேகங்கள் தமிழ்நாட்டில் காணப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். குறிப்பாக இதற்கு அடுத்தபடியாக வேலூர் மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாகவே காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், புதுப்பாளையம் மற்றும் தானியம்பாடி மற்றும் மூங்கில்பட்டு மற்றும் அண்ணாமலையார் கோவில், சேந்தப்பட்டு மற்றும் ஆரணி சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பருங்கூர், காவேரிப்பட்டினம் மற்றும் பேச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஊத்தங்கரை மற்றும் ஒசூர், தேவகனி கோட்டை போன்ற பகுதிகளுக்கு கனமழை வெளுத்து வாங்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள இடி மின்னல் தாக்கம் அதிக அளவு இருக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மற்றும் தருமபுரி மாவட்டம் அரூர், கீரப்பட்டி மற்றும் செட்டிப்பாளையம், தீர்த்தமலை, காட்பாடி மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் மல்லாபுரம் மற்றும் தொப்பூர் மற்றும் நாயன்கோட்டை மற்றும் ஆரியமங்கலம் மற்றும் பென்னகரம், ஒகேனக்கல், பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் காரியமங்கலம் மற்றும் பாலக்காடு போன்ற பகுதியில் கனமழையானது வெளுத்து வாங்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்சந்தூர், பழனியை மட்டும் ஒதுக்கக்கூடும். அது ஒரு சில காரணமாக அது வரும் நாட்களில் நான் விரிவாக விளக்கிறேன். மற்றும் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் நத்தம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். நத்தம் தாலுக்கா கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் களியமந்தலை மற்றும் கணக்கம்பட்டி மற்றும் ஏரியாவாடி மற்றும் வடமதுரை மற்றும் சிறுமலை மற்றும் தாடிக்கொம்பு சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது வெளுத்து வாங்கக்கூடும். மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் கனமழை பரவலாக இருக்கக்கூடும். மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் மிக கனமழை பரவலாகவே இருக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது. மற்றும் அதற்கு அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டத்திலும் சற்று பரவலாகவும் கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் திருப்பூர் மாவட்டம் இந்த தாராபுரம் மற்றும் காங்கேயம், வெள்ளையங்கோயில் சுற்றுவட்டார பகுதியில் ஆங்காங்கே கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் ஈரோடு மாவட்டம் கொங்குராம்பாளையம் மற்றும் பவானி மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம், சென்னிமலை, பெருந்துறை போன்ற பகுதியில் ஆங்காங்கே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயில், எறையூர், உளுந்தூர்பேட்டை மற்றும் சிறுபாக்கம் முழுவதும் பரவலாக கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக சேலம் மாவட்டத்திலும் பரவலாக ஆத்தூர், கங்கவள்ளி, தம்பம்பட்டி மற்றும் வாழப்பாடி மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதியிலும் பரவலாக கனமழை இருக்கக்கூடும். மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திலும் பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும். புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் கரூர் மாவட்டம் குளிர்தலை மற்றும் அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர், மயிலாடுதுறை போன்ற கடலோர டெல்டா மாவட்ட